ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி வந்தவுடன் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் மாற்றம், கலைஞர் கனவு இல்லம் என்கிற அந்த திட்டத்திலிருந்து கலைஞரின் பெயரை நீக்கி இருக்கிறார்கள். மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் இருக்கிறது. நான் நாகப்பட்டினத்தில் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். நாகப்பட்டினத்தில் தான் அந்த பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது திமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் அல்ல, அது அதிமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர். அதிமுக ஆட்சி போய்விட்டது. நடுவில் 5 ஆண்டுகள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி நடந்தது. அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா அம்மையார் பெயர் தாங்கி அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் மூலம் ஒரு சிக்கல் வந்தபோது அந்த பெயருள்ள பல்கலைக்கழகத்தின் உரிமையை போராடி நிலைநாட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர், நடுவில் திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி அந்த பெயரை மாற்றவில்லை. அந்த பெயருக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சிக்கல் வந்தபோது அந்த சிக்கலுக்கு எதிராக போராடியது. இப்போது இன்னொரு ஆட்சி வந்திருக்கிறது. அந்த பெயரோடு இந்த ஆட்சி காலத்தில் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை டிஸ்டர்ப் பண்ணல. அம்மா இல்லம், அம்மா உணவகம், அம்மாவின் பெயரில் ஏராளமான திட்டங்கள், அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம், வைக்கப்பட்ட பெயர். அந்த திட்டத்தையும் மாற்றவில்லை, அந்த பெயரையும் மாற்றவில்லை. நடுவில் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடைபெற்றது. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன அடையாளத்தோடு அந்த உணவகம் செயல்பட்டதோ அப்படியே நடுவில் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதை அடைகாத்து இன்னொரு ஆட்சி வந்த போதும் அதே பெயரோடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பட்டியலை சொல்லலாம். நீண்ட பட்டியல் இருக்கின்றது. எல்லாம் மாற்றாமல் அப்படியே அடுத்த ஆட்சியின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குடிசைகளை அகற்றி காங்கிரீட் வீடுகளை கட்டித்தருகிற அந்த திட்டம், அதில் இருந்த பெயர், அதற்கு வைக்கப்பட்ட பெயர் கலைஞரின் பெயர். அந்த பெயரை இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 1970களில் அவர் முதலமைச்சராக இருந்த போதுதான் குடிசை வீடுகளை அகற்றி காங்கிரீட் வீடுகளை, அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தருகிற ஒரு திட்டத்திற்கு விதை போடப்பட்டது. குடிசை மாற்று வாரியம் என்கிற அந்த வாரியத்தையே உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இப்ப திட்டத்திலிருந்து அவர் பெயரை நீக்கிடலாம். ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்த, அப்படி ஒரு சிந்தனையை ஊன்றிய அந்த வரலாற்றிலிருந்து அவருடைய பெயரை ஒரு நாளும் நீக்க முடியாது. வரலாறு அவர் பெயரை சொல்லுகிறது. வரலாற்றிலிருந்து எப்படி துண்டிக்க முடியும்? யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள். ஏனென்றால் குடிசை வீடுகள் இப்ப பார்க்கறது இல்லை, அது காலங்காலமா இருக்கு. மனிதகுலம் தோன்றிய நாளிலிருந்து ஒரு வீடு அமைத்து வாழ வேண்டும் என்று அவன் சிந்தனையில் தோன்றிய நாளில் இருந்து இருக்கிறது குடிசை வீடுகள். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக வந்த அந்த நாற்காலியில் அமர்ந்த பிறகுதான் குடிசை வீடுகளை அகற்ற வேண்டும், அகற்றி அவர்களை ரோட்டில் அப்படியே விட்டுவிடக் கூடாது, அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்கிற சிந்தனை அவருக்கு தோன்றி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப யாருக்கு அது தோணல? வேற யாருக்கு அது தோணல? அவர்தான் முதலாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாரா? அதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்கல்ல. ஏன் அவர்களுக்கு தோன்றவில்லை? ஏன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தோன்றியது? ஏனென்றால் எளிய மக்களில் இருந்து வந்தவர் அவர். எளிய மக்களின் வேதனைகளை, வலிகளை புரிந்து கொண்டவர் அவர். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியவர். அப்ப அந்த திட்டத்தில் இன்றைக்கு அவருடைய பெயரை நீக்கலாம், ஆனால் என்றைக்கும் அந்த வரலாற்றில் இருந்து அவருடைய பெயரை நீக்க முடியாது. அது வரலாறு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும்.
எல்லாவற்றிலும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கும். இன்றைக்கு பார்க்கிறோம், சட்டமன்றம் கூடிய முதல் நாளில் ஆளுநர் வந்தார். ஆளுநர் வந்தபோது ஏற்கனவே நாம் கட்டி காப்பாற்றிய ஒன்று, முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். அதுதான் சட்டமன்றத்தினுடைய மரபு. அந்த மரபை மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த ஆளுநர் ஆர்.என். ரவி சொன்னார். இதெல்லாம் மாற்றுங்க, முதல்லையும் தேசிய கீதம் போடணும், கடைசியாகவும் தேசிய கீதம் போடணும் என்று சொன்னார். அப்போது திராவிடர் மாடல் ஆட்சி அதை மறுத்தது. தேசிய கீதத்தை எத்தனை முறை பாட வேண்டும் என்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை முடிவு செய்வது யார்? நாங்க ஒரு முடிவு செய்து வச்சிருக்கிறோம். முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில தேசிய கீதம். அது ஏதோ நாங்க முடிவு செய்ததல்ல. ஏற்கனவே இருந்த அரசுகளும் அதைத்தான் பின்பற்றி இருக்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படித்தான் செயல்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் தொடருகிறோம். அது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய முடிவு. அந்த முடிவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அது நாங்களே சிந்தித்து நாங்களே எடுக்க வேண்டிய முடிவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஆளுநர் ஆதிக்கம் செய்யக்கூடாது. இதை இப்படி போடு, அதை அப்படி போடுன்னு ஆளுநர் சொல்லக்கூடாது என்று உறுதியாக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது திராவிட மாடல் அரசு. ஆனால் இந்த அரசு வந்தவுடன் ஆளுநர் சொன்னதை நிறைவேற்றி விட்டார்கள். அதாவது முதலிலும் தேசிய கீதம், இறுதியிலும் தேசிய கீதம். அதாவது நம்மிடம் இருந்த ஒரு உரிமையை ஆளுநரிடம் கொடுத்தாகிவிட்டது. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன செய்தார்? அவர் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கு பாருங்க. அவர் ஆளுநரிடம் இருந்த உரிமையை முதலமைச்சருக்கு மாற்றினவர். முதலமைச்சரிடம் இருந்த உரிமையை இன்றைக்கு ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அது தேசிய கீத விஷயத்தில். ஆனால் தேசிய கொடியேற்றுகிற விஷயத்தில் ஆளுநரிடம் இருந்த உரிமையை முதலமைச்சருக்கு மாற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அது மட்டும் சுதந்திர தினத்துக்கும் ஆளுநர் தான் கொடியேற்றுவார், குடியரசு நாளன்றும் ஆளுநர் தான் கொடியேற்றுவார். முத்தமிழறிஞர் கலைஞர் யோசிக்கிறார், அது என்ன ரெண்டையும் அவரே ஏற்றுவது? ஒன்று அவர் ஏற்றிக்கட்டும், ஒன்றை ஏன் முதலமைச்சர் ஏற்றக்கூடாது? இந்த சிந்தனை எந்த முதலமைச்சருக்காவது வந்துச்சா? இந்தியாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தாரா? இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் இருந்தார்களே. யாருக்கும் இந்த உரிமையை பெற வேண்டும் என்கிற சிந்தனை வரவில்லையே, அவருக்கு தானே வந்துச்சு. அந்த வரலாற்றில் இருந்து அவர் பெயரை அழிக்க முடியாது. அந்த வரலாறு முதலமைச்சர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுகிறார்களே, அந்த கொடியேற்றுகிற உரிமை ஒவ்வொரு முதலமைச்சர் கையிலும் இருக்கிற வரை, அந்த கொடியை ஒவ்வொரு முதலமைச்சர்களும் ஏற்றுகிற வரை முத்தமிழறிஞர் கலைஞர் நிற்பார், வரலாற்றில் நிற்பார். மாற்ற முடியாது, மாற்றி எழுத முடியாது. ஏன்னா மாற்றி எழுதியவர் அவர். ஆளுநர் மட்டுமே ஏற்றிக்கொண்டிருக்க வேண்டும் என்று இருந்த ஒன்றை மாற்றி எழுதியவர் அவர். அவர் பெயரை மாற்றி எழுத முடியாது. இன்றைக்கு எந்த ஒன்றை எடுத்தாலும் அதில் முன்னுதாரணம் மிக்க தலைவராக அவர் இருப்பார். அவரை பற்றி இன்றைக்கு மோசமாக சித்தரிக்கிறார்கள். எந்த தலைவரும் இவ்வளவு பெரிய வசை சொல்லுக்கு உள்ளாகி இருக்க முடியாது, அவ்வளவு இழி சொற்களுக்கு உள்ளாகி இருக்க முடியாது. அவ்வளவு வசை சொற்கள், அவ்வளவு இழி சொற்கள். அவரை நினைவு கூறுவதற்கு கூட எதிர்மறையான விஷயங்களை தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். எந்த தலைவருக்கும் இப்படி இருக்காது. ஒரு தலைவர் மறைந்து விட்டால் அவரை நினைவு கூறுவதற்கு அவருடைய நேர்மறையான அம்சங்களை எடுத்து பேசுவார்கள். ஆனால் இல்லாத ஒன்றை, காலங்காலமாக கட்டமைக்கப்பட்ட அவதூறுகளை எடுத்து வைத்து அவரை மோசமாக நினைவு கூறுகிற, மோசமாக சித்தரிக்கிற ஒரு காட்சியை அவருடைய பிறந்த நாளிலையும் பார்க்க முடியும், நினைவு நாளிலையும் பார்க்க முடியும். எந்த தலைவருக்கும் இந்த துயரம் கிடையாது. அப்படி வாழும் போதும் குறிவைக்கப்பட்டவர், வாழ்ந்து மறைந்த பிறகும் குறிவைக்கப்படுகிறவர் இந்தியாவிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். ஏன்? அவர் அந்த உள்வாங்கிய கொள்கையில சமரசம் செய்திருந்தால் அவரையும் கொண்டாடி இருப்பார்கள். மற்ற தலைவர்களை எல்லாம் கொண்டாடுகிறவர்கள் இவரை ஏன் தூற்றுகிறார்கள்? இவர்தான் இன பகைவர்களுக்கு கடைசி வரை அச்சுறுத்தலாக இருந்தார். இவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான்
அவர்களை உலுக்கு உலுக்கு என்று உலுக்கி கொண்டிருக்கிறது. பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா சொன்னார் அல்லவா, வள்ளுவருக்கு வானுயர சிலை வடித்தார் என்று. அதையெல்லாம் அவர்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? செம்மொழிக்கு, அந்த செம்மொழி தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தவர், அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? காலங்காலமா அவன் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி, சமஸ்கிருதம் தான் செம்மொழி அப்படின்னு அவன் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கும் போது, சமஸ்கிருதத்திற்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெறுவதற்கு முன்னால் தமிழுக்கு பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எப்படி அவனால ஏத்துக்க முடியும்? அவரை எப்படி ஏத்துப்பான்? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, அதிலும் குறிப்பாக முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு என்று நம்மோடு அணியில் இருப்பவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்ட ஒரு சூழலில் அந்த கொள்கைக்கு எதிராக கடைசி வரை நின்று போராடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எப்படி அவனால் அக்செப்ட் பண்ண முடியும்? எல்லா கட்சியும் ஏத்துக்குது. இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடை கொண்டு வருது, காங்கிரஸ் அதை ஆதரிக்குது, கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் சண்டையிடக்கூடிய இயக்கமாக இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. அதுல ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்றது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களிலுமே பல்வேறு வகையான இடஒதுக்கீடு பல்வேறு காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்படி கொண்டு வரப்பட்ட எல்லா இடஒதுக்கீடுகளும் நீதிமன்றத்தில் சட்ட சிக்கலை சந்தித்திருக்கிறது அல்லது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூர்மையா கவனிங்க, தமிழ்நாட்டில் கூட எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்திற்கு இருக்கா? இப்போ இல்ல. யார் ரத்து பண்ணா? நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்த போது 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். இருக்கா? இல்ல. யார் ரத்து பண்ணா? நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. எத்தனையோ இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கலைஞர் கொடுத்த எந்த இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படவில்லை. அருந்ததியர்களுக்கு அவர் கொடுத்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு நீதிமன்றம் சரி என்று சொல்லி இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அவர் கொடுத்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு நீதிமன்றம் சரி என்று சொல்லி இருக்கிறது. அவர்தான் இந்த இடஒதுக்கீடு ஒவ்வொன்றையும் அதிகப்படுத்தி மிக பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பிரிவை உருவாக்கி இந்த சமூக நீதிக்குள் மிகப்பெரிய பரிணாமத்தை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப இனப்பகைவர்களால் அவரை ஏன் ஏத்துக்க முடியலன்னா, ஏத்துக்க முடியாது. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து செய்த சாதனைகள் அப்படி. ஏதோ ஆட்சி வந்துருச்சு, நம்ம செய்யறதெல்லாம் செய்வோம் என்று அவர் செய்யவில்லை. பார்த்து பார்த்து செய்தார், பார்த்து பார்த்து செய்தார். மொழிக்கு, பண்பாட்டுக்கு, இனத்துக்கு, மாநிலத்திற்கு பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். வரலாற்றில் முழுவதும் அது பதிவாகி இருக்கிறது. அதை இந்த இளைஞர்கள்ட்ட நம்ம பேச வேண்டியிருக்குது. இந்த இளைஞர்களுக்கு அதை நம்ம சொல்லணும். அது சொல்லப்படாததன் விளைவு, அது சரியாக போய் சேராததன் விளைவுதான் இந்த இளைஞர்கள் வேறு ஏதோ ஒரு கனவு உலகில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க இன்னைக்கு யதார்த்தம் ஒவ்வொன்றையும் காட்டி கொடுக்குதுல்ல. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களையும் கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கு அதனுடைய யதார்த்தத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். இவ்வளவு கடன் இருக்கிறதே என்று சொன்னார்கள். இன்னைக்கு கடன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா இல்லையா? ஒவ்வொன்றையும் பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் காலத்தால் உணர்த்தப்படும், காலத்தால் உணர்த்தப்படும். ஆகவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய அந்த வாழ்க்கை முழுவதுமாக ஒரு பொது வாழ்க்கை, ஒரு பெரியாரிய வாழ்க்கை, ஒரு அம்பேத்கரிய வாழ்க்கை. இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருடைய சிந்தனைக்கும் வராத ஒன்று சமத்துவபுரம் திட்டம். யாருடைய சிந்தனைக்கும் வராத ஒன்று. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு அது. ஊர் வேறு, சேரி வேறு, அக்ரஹாரம் வேறு என்று இந்த மனித வாழிடங்கள் பிரிந்து கிடப்பதை எப்போது நாம் சரி செய்ய போகிறோம் என்று கேள்வி கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த கேள்வி கேள்வியாகத்தான் நின்றது. அந்த கேள்விக்கு விடை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர்.
அந்த கேள்விக்கு அவர்தான் விடை கொடுத்தார். சமத்துவபுரம், எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு குடியிருப்பில் வாழ முடியும் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். சும்மா கட்டுரை எழுதிட்டு போவதில்லை, மேடையில் பேசிட்டு போகல, நடைமுறைப்படுத்தி காட்டினார். ஒரு ஆட்சியை வைத்துக்கொண்டு, ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதனால் தான் அவர் எதிரிகளால் குறிவைக்கப்படுகிறார். இருக்கிற சோசியல் செட்டப்பை மாற்றக்கூடாது, அது அப்படியே தொடரணும் என்று சொல்வதுதான் பிற்போக்குத்தனம். அதை நான் மாற்றுவேன் என்று சொல்வதுதான் முற்போக்கான அம்சம். சோசியல் ஆர்டரை மாற்றக்கூடாது, சோசியல் செட்டப் அப்படியே இருக்கணும் என்று சொல்லி அதன் பின்னால் போகக்கூடியவர்கள் தான் ஆட்சியாளர்கள். ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இந்த சோசியல் ஆர்டரை நான் மாற்றுவேன் என்று சொல்லி மாற்றி காட்டினார் அல்லவா? அங்கேதான் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு யூனிக் லீடர், தனித்துவமானவர். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமிக்க தலைவரை அவதூறுகளால் வீழ்த்த நினைக்கிறார்கள். வீழ்த்த முடியாது. இன்றைக்கு திமுக சந்தித்திருக்கிற பின்னடைவு என்பது அது வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு கிடையாது, கருத்தியலில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு கிடையாது, அரசியலில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவும் கிடையாது. வெறுமனே ஒரு தேர்தலில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு. தேர்தல் பின்னடைவு இதை விட மோசமான பின்னடைவை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு 59 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தான் ஒரு எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது திமுக. ஆனா ஒரு உறுப்பினர் 2 உறுப்பினர்லாம் போன காலம் உண்டு, எதிர்க்கட்சியாக கூட அமராத காலம் உண்டு, அதையெல்லாம் தாண்டி மீண்டும் எழுந்த வரலாறு உண்டு. எனவே இந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவு நாளில் எடுக்கப்பட வேண்டிய உறுதி என்பது, முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி ஒரு அரசியலை செய்தாரோ, தோல்வியில் துவண்டு விடாமல் தொடர்ச்சியாக ஒரு அரசியலை செய்தாரோ, எப்படி இடையறாமல் ஒரு அரசியலை செய்தாரோ, எப்படி தன்னுடைய கருத்துகளால் எதிரிகளை திணறடித்தாரோ, எப்படி தன்னுடைய முடிவுகளால் எதிரிகளை, அரசியல் எதிரிகளை, இனப்பகைவர்களை தன் வலைக்கு விழ வைத்தாரோ, அவர் எந்த வலையிலும் போய் சிக்க மாட்டார். வலையை அவர் விரிச்சு வச்சுட்டு எதிரிகள்கிட்ட கேள்வியை போடுவார், எதிரிகள்கிட்ட ஒரு அரசியலை செய்வார், அவங்க அந்த வலையில விழுவாங்க. அப்படி ஒரு அரசியலை செய்தவர். அப்படி மிக சாதுரியமாக, மிக நாகரிகமாக, மிகுந்த முதிர்ச்சியோடு ஒரு அரசியலை செய்து வழிகாட்டி சென்றிருக்கிறார். அந்த வழிகாட்டுதல் இருக்கிற வரை திராவிட முன்னேற்ற கழகமும், திராவிட இயக்கமும், திராவிட இயக்க அரசியலும் ஒரு நாளும் பின்னடைவை சந்திக்காது என்று சொல்லி முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழை போற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.